ஒரு நபர் பார்த்திங்கன்னா, கடன் எப்போவுமே தீரல. கடனாகவே இருக்கிறேன். இந்த கடன் எப்போ நான் கட்டி முடிப்பேன்? இந்த கடன்லேருந்து நான் எப்போ மீண்டு வருவேன்? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற கேள்வியாக வருது. ஒரு மனிதனுக்கு தீராத கடன் கடன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. கடனை நானும் கட்டிக்கிட்டே இருக்கிறேங்க. வட்டிக்கு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறேன். கடன் தீர்ந்த பாடில்லை. வட்டிக்கு வட்டி கூட்டிகிட்டு தான் போகுது. நான் மறுபடியும் மீண்டும் மீண்டும் கடனாக இருக்கிறேன். தனகாரகன் குரு பகவான் உங்கள் சாதகத்தில் 3, 6, 8, 12 இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டா அந்த வறுமை தான். அதாவது கடன் வாங்க, கடன் கட்ட, வட்டி கட்ட, கடன் கட்ட, வட்டி கட்ட, ஐயராத உழைப்பும் அதே மாதிரி தான். வேலைக்கு விடாமல், லீவ் இல்லாமல் வேலைக்கு போகிறது, அந்த அந்த அமௌண்ட்டை வாங்குறது, வட்டிக்கு வட்டி கட்டுறது, இப்படி தான் இருக்கும். அப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. முயற்சி பண்ணி கடனாளியாக நிற்கிறோம். குரு பகவான் சொல்லக்கூடாது என்னங்க, 8ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. 8ஆம் இடத்துக்கு போயிட்டால் ரெட்டிப்பு கடன். அப்போ வட்டிக்கு மேலே வட்டி இந்த மாதிரி வாங்கி ஒரு நபரை ரொம்ப சிக்கலான சூழ்நிலை கொண்டு மாட்டி விட்டுருக்கோம். அதே குரு பகவான் இப்போ 12ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போகும்போது 12 கூடைய பார்த்தாலும், 6 கூடைய அந்த குருவை பார்த்தாலும், 3 கூடைய குருவை பார்த்தாலும், 8 கூடைய குருவை பார்த்தாலும், இந்த மாதிரி கடனுக்கு மேலே கடன் வாங்கி வட்டி தான் கட்டிகிட்டு இருக்க முடியும். முதல் கட்டி முடிக்க முடியாது. இதுதான் சாதகம். அப்போ எப்போ தான் நான் கடன்லேருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு கேள்வி கேட்டால், அதே நேரத்துக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்தாலும், 4ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், அப்போ அந்த குருவை சுக்கிரன் பார்த்துருக்கலாம், சுபகிரகம் பார்த்துருந்தாலே கடன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அவர் மீண்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்கணத்துக்கு 2 கூடையான நீங்கள் வழிபட வச்சுக்கலாம். உங்கள் லக்கணத்துக்கு 11 கூடையான வழிபட வச்சுக்கலாம். உங்கள் லக்கணத்துக்கு 9 கூடையான வழிபட வச்சுக்கலாம். இதே பாருங்கள், 11 கூடையவன், 9 கூடையவன், 2 கூடையவன் குருவை பார்த்தாலும், குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுந்தாலும், 11ஆம் இடத்தை விழுந்தாலும், 9ஆம் இடத்தை விழுந்தாலும், அந்த கடனை கட்டி கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் மீண்டும் கடன் வாங்குறத தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? சாதத்தை பாருங்கள். 2 கூட எங்கே இருக்கா, 11 கூட எங்கே இருக்கார், 9 கூட எங்கே இருக்காருன்னு இதை பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இப்போ 2ஆம் இடம் இருக்குது. 2ஆம் இடத்துக்கு இன்றைக்கி ஓடுற புத்தி திசை அல்ல, திசை புத்திக்கு 2ஆம் இடத்தை பாருங்கள். இன்றைக்கி ஓடுற புத்திக்கு 2ஆம் இடத்தை பாருங்கள். அந்த 2 கூடையும் எங்கே இருக்கிறான்? அதே உங்கள் லக்கணத்துக்கு 1, 5, 9 இருக்காரா, 9ஆம் இடத்துல இருக்காரா, கண்டிப்பாக நீங்கள் கடனை கட்டி மீண்டு நல்ல வழியாக இன்னும் பணம் காசு சேர்த்து சொத்தோடு நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை பாருங்கள். உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கலாம், 4ஆம் இடத்தை பார்க்கலாம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இப்படி இந்த இடத்துக்கு இப்போ உங்கள் இன்றைக்கி புத்திக்கு 4ஆம் இடத்தை பாருங்கள், 9ஆம் இடத்தை பாருங்கள், 11ஆம் இடத்தை பாருங்கள். அதுக்கு லக்கணத்தை பாருங்கள். நல்ல நிலைமையில் 9ஆம் இடம் அந்த சுத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பணம் காசோட பொண்ணும் பொருள் சொத்தோடு நீங்கள் வாழ வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.